தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் முடியாச்சு. மாப்பிள்ளை யார் தெரியுமா? பெரிய இன்ஜினியர். தங்கச்சி எங்க? எங்கடா? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்காளா? இல்லைங்க. ஏன் இந்த முடிக்கிற? எங்க தங்கச்சி? தங்கச்சி தோட்டத்துல. தோட்டத்திலயா? என்ன செய்யறா? பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு கூட? ஆனந்தம் கூடங்க. ஏன் அவசரப்படுறீங்க? இப்படி உட்காருங்க. இதுல ஒண்ணும் சூழ்ச்சி இல்லையே. என்ன சொல்றீங்க? நான் பக்கத்துல இருக்கிறவர் உங்களை எந்த சூழ்ச்சியும் எதுவும் செய்ய முடியாது. நானும் என் உயிரை பத்தி எப்பொழுதும் கவலைப்பட்டது கிடையாது. அண்ணன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? யாரு? பிரபுவா பிறந்தவனா? இல்ல, ஏழையா பிறந்து எத்தனையோ நாள் பட்டினி கடந்து எவ்வளவோ பாடுபட்டு உயர்ந்த நிலைக்கு வந்தவன். வந்தவுடனே வர்க்கபேத புத்தகத்தை வாசிக்க தொடங்கி தன் கடந்த கால வாழ்க்கையை மறந்துட்டான். இப்ப அவன் பாட்டாளி ராஜீவ், பணக்கார ராஜசேகர். நீங்க நினைக்கிறது தவறு. ஆமா, நான் உங்க கூட பேசுறதும் அதை விட பெரிய தவறுதான். யார் அப்படி சொன்னது? வேற யாரு? பழைய ஸ்நேகிதன்னு கூட பார்க்காம இன்னொருத்த முன்னால வச்சு என்ன அவமானப்படுத்தினானே உங்க அண்ணன், அவன்தான். ஆத்திரப்படாதீங்க. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். கல்யாணம் நடந்தாத்தானே? அந்த நம்பிக்கையை நான் அடியோட இழந்துச்சு. ராதா, உங்க அண்ணன் நம்ம காதல் பாதையில குறுக்கிடும். இதோ பாரு, நீ என்ன காதலிக்கிறது உண்மைதானே? இதுல பொய் என்ன இருக்கு? அப்படின்னா இப்பவே நீ என் கூட புறப்படு. நாளைக்கு நம்ம கல்யாணம். இது நடக்காத காரியம். ஏன்? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நிறைய இருக்கு. தைரியம் இல்லையா? இல்ல, அதை எனக்கு கொடுக்காதீங்க. அந்த மாதிரி தைரியம் எந்த பெண்ணுக்குமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன். எனக்கு முறையோட கல்யாணம் செஞ்சு அத கண்குளிர பார்க்கணும்னு அண்ணா எவ்வளவோ மனக்கோட்டை கட்டியிருக்காரு. அதையெல்லாம் ஒரு நிமிஷத்துல உடைச்சிருந்துட்டு உங்களோட வர்றது நியாயமா? உங்க அண்ணன் என்ன அவமானப்படுத்துறது மட்டும் நியாயமா? என்ன இருந்தாலும் உங்களுக்கு அவர் மச்சனராக போறவர் தானே. மச்சின மாட்டுங்க விலங்கேன்னு உரிமையின ஒரு மாளிகை புலி எனக்கு மச்சின. ராதா, உங்க அண்ணன் முன்னால நம்ம கல்யாணம் நடக்கணும்னு நீ விரும்பினா அவன் செய்த அவமானத்துக்கு பதிலா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். என்ன உண்மையத்தான் சொல்றீங்களா? ஆமா. வேண்டாங்க, தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மட்டும் விட்டுடுங்க. வேணும்னா நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேடம் புறாவை காயப்படுத்தின குற்றத்திற்காக வேறொருத்த அதுகிட்ட மன்னிப்பு கேட்கறதா? நல்ல வேடிக்கை. இல்ல, இது வேதனை. இதனால நம்ம எதிர்காலமே பாதிக்கப்படும். அண்ணன் எனக்காக வாழறவர். நீங்க பார்த்து ஆனந்தப்படுற அளவுக்கு நான் அலங்காரமா இருக்கிறதே அவராலதான். எனக்கு அவர் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தாலதான் உங்களை நான் தைரியமா காதலிக்க முடிஞ்சது. உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதுக்கு அண்ணன் தான் காரணமா இருக்க போறாரு பாருங்களேன். அண்ணன் அண்ணன் அண்ணன், உங்க அண்ணனை பத்தி நீதான் பெருமையா பேசிக்கணும். எங்க அண்ணனை பத்தி எல்லாருமே பெருமையா பேசணும் தான் நான் ஆசைப்படுறேன். உன் அண்ணன் உனக்கு உயர்வா இருக்கலாம். ஆனா அந்த அயோக்கியனை, அறிவு கட்டவனை மச்சனன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமை இல்லை. நிறுத்துங்க. இனிமே நீங்க அவரை பத்தி இப்படி எல்லாம் பேச நான் அனுமதிக்க மாட்டேன். அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, குழந்தை பிராயத்திலிருந்து என்னை எடுத்து வளர்த்த தாய், குறைவில்லாம எனக்கு வேண்டியது செஞ்ச தகப்ப, நான் கொண்டாட வேண்டிய தெய்வமே அவர்தான். அப்படின்னா என்ன மறந்துடு. இப்பதான் எனக்கு தெரியுது, வெறும் ஸ்பர்ச உணர்ச்சியில பிறந்த உங்க காதல் நிலையானதில்லை. ஆனா அண்ணன் என் மேல வச்சிருக்கிற அன்பு அப்படிப்பட்டதில்லை. அது எங்க பிறவியோட சேர்ந்து பிறந்த ரத்த பாசம். எனக்காக அவர் தான் சொத்து சுகங்களை இழக்கலாம். ஆனா சொந்த மானத்தையே இழக்கும்படியான நிலைமையை அவருக்கு நான் நிச்சயம் உண்டாக்க மாட்டேன். போதும், இன்னும் என்ன சித்திரவதை செய்யாதீங்க. எங்க அண்ணனை பழிவாங்க நினைக்கிற உங்க காதல் எனக்கு வேண்டாம். வேண்டவே வேண்டாம். அண்ணா, காஃபி. ராதா, ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க? ராத்திரி எல்லாம் தூங்கலையா?
நல்லா தூங்குனே. ஏம்மா என்கிட்ட போய் சொல்லு. உன்னை எனக்கு தெரியாது, உண்மையை சொல்லு. அண்ணா, உங்களுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேன்னா. துரோகமா? நீயா? இன்னொரு தடவை அப்படி எல்லாம் சொல்லாது. அண்ணனுக்கு தங்க துரோகம் செய்ததா கதைகள் இருக்கலாம், ஆனா நம்ம வாழ்க்கையில் அப்படி எல்லாம் நடக்க முடியாது. இல்லைன்னா உங்களுக்கு தெரியாம என் மனசை நான் இழந்துட்டேன். அதனால நேற்று ராத்திரி வரையில குற்றவாளியா இருந்து இப்போ திருந்துட்டேன். நான் செஞ்ச குற்றத்துக்கு நீங்க ஏதாவது தண்டனை கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். தண்டனை தானே கொடுக்குறேன். உனக்கு சீக்கிரம் கல்யாணம். அண்ணா. ஆமாம்மா, மாப்பிள்ளை பெரிய இடத்து பையன், இன்ஜினியர். உனக்கு விருப்பம் தானே? விருப்போ எதுவுமே எனக்கு கிடையாது அண்ணா. உங்க அன்பின் அஸ்திவாரத்தில் எது அமைக்கப்படுது அதுதான் என் குடும்பம். எனக்கு கணவரா வரப்போறவர் எங்க அண்ணன் மேல நான் கொண்டிருக்கிற அன்பு ஆதரிக்கிறவராத்தான் இருக்க முடியும். அழிக்கிறவரா இருந்தா அதை மட்டும் என்னால் அனுமதிக்கவே முடியாது. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் உனக்காக பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளைய நீ பார்க்க வேண்டாம் அம்மா. வேண்டாம். குருடு நொண்டி முடமா இருந்தாலும் சரி, என் கண்ணை யார பார்த்து நிச்சயம் பண்றாரு அவர் தான் என் கணவர். உன் ஒவ்வொரு வார்த்தையும் என் உயிரையே ஆக்கிரமிக்கிறமா. ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா நான் மாப்பிள்ளை கூட்டிட்டோம். ராதா, ராதா வாமா, வா. மாப்பிள்ளை வந்திருக்க. வணக்கம். ராதா, நீங்க என்னம்மா? அண்ணா, நான் விரும்பினவரை கல்யாணம் செய்திக்கலாங்கிற ஆசை கலந்த நம்பிக்கை நேற்று ராத்திரியே என்ன விட்டு போயிடுச்சு. இப்போ நீங்க அவரையே அழைச்சுக்கிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைண்ணா. நீங்க மனிதரே இல்லை, கடவுள். கடவுள் இல்லம்மா, இல்ல. அண்ணன் மேல கொண்டிருக்கிற அன்புக்காக ஒரு தங்கை தன் வாழ்க்கையின் ஆதாரமான காதலையே தியாகம் செய்ய தயாரா இருக்கும் போது தவம் இருந்தாலும் கிடைக்க முடியாத அந்த தங்கைக்காக ஒரு அண்ணன் எது வேணும்னாலும் செய்யலாமா, எது வேணும்னாலும் செய்யலாம். அப்படின்னா என்னவர் கல்யாணம் செய்திக்க நிபந்தனை? எனக்கு தெரியும். நான் எதுக்குமே தயாரா தான் இருந்தேன். ஆனா ஆனந்தன் அவ்வளவு தூரம் என்ன கொண்டுட்டு போல. அதுக்காக அவனுக்கு நன்றி தெரிவிக்கும். ராஜு என்ன மன்னிச்சுப்பா. என்னை நடந்ததை மறந்து ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன். அது என்னுடைய கடமை. நீ கவலைப்பட. நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடூழி வாழணும். மாங்கல்யம் சம்சுநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே வஸ்னாமி சுபகே பங்கே வஜரதாம் சதாம். நல்ல நல்ல தம்பி, ராஜு உன்னை வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டு நான் வளர்த்த ஆளாக்குன உன்னை விட்டு நான் பிரிச்சு போறதுன்னா என் மனசு என்னமோ வேதனைப்படுதுப்பா. அழாதீங்கம்மா. உங்க மருமகனை விட்டு பிரிஞ்சு நீங்க இருக்கவே வேண்டாம். உங்களுக்கு சம்மதமான நீங்க எந்த வீட்லயும் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொண்டான் கொடுத்தான் வீட்டுல. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுப்பா இந்த வீடு. உங்க மனசுல எதுவும் வச்சுக்காம இருந்தா சரிதான். ஆமா சார், அவருடைய ஆசையும் கெடுப்பானே. நீங்களும் என் கூடவே இருந்துருங்களேன். சரின்னு சொல்லம்மா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சமயக்காரன். நேத்தியே நான் முடிவு பண்ணிட்டேன் இங்க இருக்கிறதா.
மச்சான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துட்டுமா? என்ன வேலை? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, பசங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் வர்றேன். காதல் அல்லது சாதல், மனம் அல்லது பிணம், செங்கல் ராயன் கணவன், மங்கை ராணி மனைவி. வெரி குட். இப்போ நான் சொல்றதுக்கெல்லாம் வாழ்க வாழ்கன்னு சொல்லணும். சரிதானே? காதல் 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 விரோதிகள், காதல் விரோதிகள் வாழ்ந்தா நான் எப்படிடா கல்யாணம் பண்ணிட்டு வாழறது? கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்கடா. இப்ப நான் சொல்லுவேன், ஒழிகன்னு சொல்லணும். அதானே? காதல் விரோதிகள், காதல் விரோதிகள், வீரன் செங்கல் ராயன். தொலைஞ்சது போங்கடா. வீரன் செங்கல் ராயனே ஒழியணுமா? ஏன்டா இப்படி ஒழிய ஒழியன்னு எல்லாரும் கத்துறீங்க? நீ கப்பு வாங்கினது நான் தப்புன்னு சொல்லலடா. ஏன்டா எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு உரல்றீங்க? நீ ஒழுங்கா சொல்லாம எங்களை 1000 வாட்டி கத்த வச்சு விழிமுறைங்க வச்சுதையா. இருங்கடா, எங்கடா போறீங்க? நாங்க வேற போராட்டத்துக்கு போனோம் தியாரா. போச்சுடா, நீங்களும் பிஸி தானா? அடே, அந்த போராட்டத்துக்கு போனா என்ன கொடுப்பாங்களோ அதை விட அதிகமா நான் தாரேன்டா. முடியாது. கடலை முட்டாய் என்னடா கண்ணு? நீங்க கத்துல கடலை முட்டாய் கம்பெனி முதலாளியே வர போறா பாரு. எங்க சொல்லுங்க. காதல் விரோதிகள், காதல் விரோதிகள், காசிநாதன், காசிநாதன், என் மாமன் காசிநாதன், என் காதலியின் தந்தை காசிநாதன், கதவை திறக்காத காசிநாதன், காதல விழுந்து விழாது போல இருக்கிற காசிநாதன், காசிநாதன், காசிநாதன். அல்லா பண்டிகைக்கு போட்ட புலிவேச மாதிரி என் உருவத்தை ஏங்க இப்படி எல்லாம் அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கிற? நான் என்ன செய்யறது? உங்க படத்தை எழுத சொன்னேன், சித்திரக்காரர் உங்க குணாதிசயங்களை சித்தரிச்சிருக்கிறாரு. சின்ன பசங்களா? மத்த பிள்ளை மாதிரிங்களா பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லையா? எல்லாருமே பள்ளிக்கூடம் போயிட்டா இந்த மாதிரியான பொது காரியங்களை யார் வாத்தியார கவனிக்கிறது? சபாஷ்ரா, சபாஷ். மனுஷன் எல்லாத்துக்கும் இந்த காலி பேர் தான் காரணம். ஏண்டா உன் கூட்டத்தை அழைச்சிட்டு போய் இந்த குட்டி சேர் பக்கம் போய் சத்தம் போடா. ஆஹா, தொண்டர்களே, கழுது என்ன மரபொருளா உங்களை எல்லாம் தாக்குறார்.